கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ஹாரர் டிவி சீரீஸாக தமிழ் டப்பிங்லே ரீசெண்டாக வெளியாக இருக்கிற காஃப். இப்போ இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு நம்ம கதாநாயகியுடைய பேர் மது. இவங்க பேசிக்காக குவாலியரை சேர்ந்த ஒரு பொண்ணு. அங்கே இருந்து டெல்லிக்கு வர்றாங்க. அது வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவம் ஒன்று இவங்களுக்கு இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும்னா பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதையும் நம்ம மறக்கணும். அதே நேரத்தில் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட சந்தோஷமான ஒரு லைஃப் இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் டெல்லிக்கு வர்றாங்க. இங்கே வந்து வேலை ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வர்றாங்க. இவங்களுக்கு பெல்லா அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருக்காங்க. பெல்லா மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இல்லை, அவள் வேலை பார்க்குற அந்த கம்பெனிலே கூட நம்ம வேலையை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இவங்க டெல்லி வர்றதே. இப்போ வந்து பெல்லாவை மீட் பண்ணுறாங்க. பெல்லா வழக்கம் போல் ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணி விட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை உனக்கு கிடைச்ச மாதிரி தான், நீ அதெல்லாம் ஒரே பண்ணாத, முதல்ல எங்கே தங்க போகிற அப்படின்னா. இப்போ நம்ம கதாநாயகியை பொறுத்தளவுக்கு அங்கே ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. அது பழைய பில்டிங் மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு. அந்த பில்டிங்கில் ஒரே ஒரு ரூம் மட்டும் வேக்கண்ட் இருக்குது, அங்கே போய் தங்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு டெரரான வார்டனம்மாவும் இருக்குது. அந்த அம்மா, ஏமா டைமுக்கு போக மாட்டீங்க, டைமுக்கு வர மாட்டீங்க, இன்னும் சுற்றிக்கிட்டு தெரியுங்க, எழுச்சிக்கிட்டே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கடுப்பாக தான் பேசுது யாரை பார்த்தாலும். அந்த அம்மா மட்டும் இல்லை, கதாநாயகி ஒரு வழியாக சரி நமக்கு ஒரு ரூம் கிடச்சிருச்சு, அந்த ரூமில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ரூம் ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த ஒரு ரூம் போல். அங்கே யாரும் பெருசாக தங்குறது இல்லை, அந்த ரூமில் யாரையும் தங்குறதுக்கு யாரும் அளவே பண்ணுறதில்ல அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு. இதில் இவங்க எந்த ஃப்ளோரில் இருக்காங்களோ அந்த காரிடார்லேயே ஒரு 4-5 ரூமும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அங்கேயும் பல பேர் தங்கியிருக்காங்க. இதில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு 3-4 பெண்கள் ஆரம்பத்திலேருந்தே கதாநாயகியை கண்டா கொஞ்சம் கேண்டாவே தான் எல்லோரும் பேசுகிறாங்க. யாருக்கும் இந்த ரூமில் இந்த பொண்ணு வந்து தங்குறதுல பெருசாக விருப்பமே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூமில் அனுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பொண்ணு அங்கே தங்கியிருந்திருக்கு. அந்த பொண்ணு ஒரு தருணத்தில் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுச்சு. அப்போ இருந்து அந்த ரூமில் பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு இருக்கிறனாலேயே யார் அங்கே தங்குறது இல்லை, இவங்களும் தங்குறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ வேறு வழியே கிடையாது, பேயாவது பிசாசாது அட போங்கங்க, நாளை எவ்வளோ பார்த்துவேன், நான் அந்த ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கதாநாயகி பிடிவாதம் பிடிச்சி அந்த ரூமில் தங்குறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இவங்க தான் ஏதோ உருட்டுறாங்க போல அப்படின்னு அந்த அம்மா நினச்சா, அந்த அம்மாவுக்குமே உண்மையாக இருட்டா கருங்கும்னு ஏதோ ஒன்று ரூமில் அங்கங்கே ஓரமாக நிற்கிற மாதிரி அப்பப்போ அவங்களுக்கும் கண்ணில் படுது. அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஹாலுசினேஷன், அவங்களே ஹாலுசினேட் பண்ணிக்கிறாங்களா இல்லை எக்கச்சக்கமான கனவுகளும் அவங்களுக்கு வருதா அப்படிங்கிற மாதிரி பல சம்பவங்கள் அவங்களுக்கு அடுத்தடுத்து அரங்கேறுது. இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? இதுக்கான விடை தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஸ்மிதா சிங் இதை எழுதியிருக்காங்க. பங்கஜ்குமார், சூர்யா பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து இயக்கியிருக்காங்க. ஹாரர் த்ரில்லர் இல்லை ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு சீரியஸாகத்தான் இதை செட் அவுட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கதைக்களம் அப்படிங்கிற லெவலில் டெஃபினட்டாக அந்த மாதிரி அவங்கள கவரக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. பட் அதை ஃபைனலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா முதல்ல நம்ம கதாநாயகியுடைய கதாபாத்திரம் தான். மோனிகா பன்வார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயே காதல், காமம், மோகம், எமோஷன்ஸு, ஒரு பயந்து ஒரு பொண்ணு என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக நம்மளையே பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி பல விஷயங்கள் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இருக்குது. அதை மோனிகா பன்வார் சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
அதுபோக பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டராக ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்குது. ரஜத் கபூர் பண்ணியிருப்பார். தன்னுடைய பையனை தேடி சுற்றிக்கிட்டு தர்ற ஒரு லேடி கான்ஸ்டபிளுடைய கதாபாத்திரம் ஒன்று வரும். கீதாஞ்சலி குல்கர்னி அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த கதாபாத்திரங்கள்லாம் போக அபிஷேக் சௌகானுடைய கதாபாத்திரமும் சரி, ககன் அரோராவுடைய கதாபாத்திரமும் சரி, அந்த 2 பேருமே அந்த கதாபாத்திரம் தேவையான விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கதாநாயகி தங்கக்கூடிய அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மற்ற ரூமில் அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் மிஸ்ட்ரியாக ஒரு சில எலிமெண்ட்ஸ் அங்கங்கே பின்னப்பட்டு தான் இருக்குது. அதுக்கு இவங்க ஒரு சில ஆன்சர்ஸையும் பின்னாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை இன்னுமே பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. டெக்னிக்கலி ஒரு ஓகே ரகமான ஒரு சீரீஸ் தான் இது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு ஹிந்தியில் ஒரு சீரீஸோ இல்லை ஒரு படமோ வெளியாகுது அப்படின்னா எத்தனை கோடி மக்கள் அதை பார்க்குறதுக்கு இருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதனால் பொதுவாகவே ஹிந்தியிலேருந்து எந்த ஒரு சமாச்சாரங்கள் வந்தாலும் அது பயங்கர ஹை பட்ஜெட்டாக நல்லா செலவழித்து எடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இந்த சீரீஸ் எனக்கு பெருசாக எடுத்த மாதிரி எனக்கு தெரியலை. ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் அவங்க எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஆக்சுவலி இதில் மொத்தம் 8 எபிசோடு. ஒன்றுமே ஒரு 42 நிமிஷத்துலேருந்து 55 நிமிஷத்துக்குள்ளே ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக 8 எபிசோடையும் பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 6.25 மணி நேரம் தேவைப்படும் மக்களே. இந்த 8 எபிசோடை 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. முதல் 3, அடுத்த 3, கடைசி 2. இந்த முதல் 3 இருக்குது இல்லையா, இதில் கிட்டத்தட்ட 1.5 எபிசோடில் சொல்ல வேண்டிய கதையை தான் நீட்டி மொழிகி இவங்க 3 எபிசோடில் கொஞ்சம் ஜவ்வாக இழுத்து சொல்லியிருக்காங்க. 4, 5, 6 பரவாயில்லைங்க, இல்லைங்க நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது இந்த 3 எபிசோடுமே. அதுக்குள்ளே ஒரு சில ரிவீலிங் பார்ட் இருக்குது, அது நல்லாவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 7வது 8வதுன்னு 2 எபிசோடு இருக்குது பாருங்கள், அங்கே தான் பிரச்சனையே. இந்த கதையை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னு இவங்க கன்க்ளூட் பண்ண அந்த விதமே முதல்ல கன்வின்சிங்காகவே நமக்கு படலை. ஏதோ ஒரு விஷயத்தை சப்பக்கட்டு கட்டி தாங்க இவங்க முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு படுதே தவிர, எப்படி ஆரம்பித்ததோ எந்த அளவுக்கு பரபரப்புடைய உச்சியில் அந்த நடு போர்ஷன்ஸ் எல்லாமே போச்சோ, அந்த மிட் போர்ஷன்ஸ் எந்த அளவுக்கு போச்சோ அந்த அளவுக்கு இவங்க கிளைமேக்ஸை கன்வின்சிங்காக பண்ணலை. அப்படியே இவங்க பண்ணணும் அப்படின்னு இவங்களே நம்பினா கூட அது நமக்கு கன்வின்சிங்காக ஒரு போர்ட்ரேயலாக படலை. அதனால தான் பார்த்து முடிக்கும்போது ஏங்க இதுக்கு தானே இவ்வளோ உருட்டுனீங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை விட்டுருச்சு இந்த சீரீஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடல்கானண்டை பொறுத்தளவுக்கு இதில் டெஃபினட்டாக செக்ஷுவலாக நிறைய போர்ட்ரேயல் இருக்குது. இதெல்லாம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. இதெல்லாம் நம்ம ரேஷன் கார்டு சம்பவம் செக்மெண்ட்டில் சேர வேண்டிய ஒரு சீரீஸ். என்ன ஒரு சூப்பர் மேட்ரு, தமிழ் டப்பிங்கில் இந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பொழுது போகலை அப்படின்னா பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு போய் பார்க்காதீங்க. இதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.